கேக் என்னங்க கேக் கொடுத்தீங்க எனக்கு? என் பையனுக்கு இன்னைக்கு நான் அப்படிதான் ஊட்டினேன், என் பிள்ளைக்கு ஊட்டினேன். நீ சாப்பிடு, நீ தானே ஓனரு, சாப்பிடு 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 சாப்பிடுங்க. நீங்க தானே கடை ஓனரு, ஓனர் தானே ஓனரு. உங்களுக்கு தெரியாது இருக்குமா? கெட்டு போன கேக்க விக்கலாமா? கெட்டு போன கேக்க விக்கலாமா? என் புள்ள தண்ணிச்சு இன்னைக்கு, என் புள்ள தண்ணிச்சு இன்னைக்கு தான் என் பிள்ளைக்கு பிறந்த நாள். என் புள்ள தண்ணிச்சு நீ தின்னு. இந்தா போடுற வீடியோ போடு போடு தின்னு. என்னமா போவாங்கற? சரி நான் இல்லாதப்ப எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப கூட கேக்க நேத்து போடுறீங்க. நேத்து போட வாங்க. எப்படிமா தெரியாத குடுப்பாங்க. என்னமோ என் புள்ள மாதிரி எத்தனை குழந்தைங்க சாப்பிடுங்க. என் புள்ள சாப்பிடுச்சுல, நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்கம்மா. உங்க கடையில கூட நாங்க அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பாச்சல் பகுதியில் உள்ள பேக்கரியில் கெட்டுப்போன கேக் விற்றதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து குழந்தையின் தாய் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சியும் தற்போது வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிருத்திவிராஜ் இணைப்பில் இணைகிறார். பிருத்திவிராஜ் வணக்கம். இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை ஏதேனும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதா? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரம் அருகே உள்ள பாச்சல் பகுதியில் ஐயங்கார் பேக்கரியானது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பேக்கரியில் நேற்றைய முன்தினம் பெண் ஒருவர் தனது குழந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு கடையில் 1 கிலோ கேக் வாங்கியுள்ளார். அப்போது கேக் கெட்டு போனதாக கூறிய பேக்கரியில் இருந்த பெண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கேக் கெட்டு போனதாக கூறிய அப்பெண், ஏன் கெட்டுப்போன கேக் கொடுத்தீர்கள் என கேட்டும் அப்பெண்ணின் வாயில் கேக்கை ஊட்டி முற்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்தான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட பேக்கரி மீது இதுவரை தற்போது வரை உணவு பாதுகாப்புத்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதுபோன்ற கெட்டுப்போன கேக் விற்பனை செய்த பேக்கரி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிருத்திவிராஜ்.